வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் குலோப் ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குலோப் ஜாம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. சர்க்கரை 800 கிராம், எம்டிஆர் குலோப் ஜாம் பாக்கெட் 2, ஏலக்காய் 3, ஜீனி கொஞ்சம் சேர்த்து பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. பால் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க, காய்ச்சாத பால். இப்போ குலோப் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எம்டிஆர் குலோப் ஜாம் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்க. அது 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியில் வச்சு லேசாக சளிச்சுக்கணுங்க. அப்போத்தே கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். இப்போ வாங்க சளிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்ம நல்லா மாவு பிசைய முடியுங்க. இப்போ நம்ம சளிச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்து 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சாத பால் தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாங்க. இந்த மாவுக்கு ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. நம்ம அந்த விரலால் மட்டும்தான் பிசைஞ்சு கொடுக்கணும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சோம்னா ரொம்ப இறுக்கமாயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிணைஞ்சுக்கலாங்க. நீங்கள் தண்ணி கூட ஊற்றி பிணைஞ்சுக்கலாம். ஆனால் பாலில் ஊற்றி பிணைஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லேசாக பிணைஞ்சு வச்சுக்கலாங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது. சும்மா லேசாக மேலே தடவி மட்டும் விட்டுறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த மாவு கொஞ்சம் ஊறட்டுங்க. அடுத்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 பாக்கெட்டுக்கு 800 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கோங்க. அதில் ஒரு பாக்கெட்டுக்கே 800 கிராம் போட்டிருக்கோம். ஆனால் ரொம்ப மிச்சமாயிரும். அதனால நம்ம அளவாகவே சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ 800 கிராம் சர்க்கரைக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க.
இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க, பிசு பிசுப்பு தன்மை மட்டும் இருந்தால் போதுங்க. இப்போ நல்லா காயட்டும். இப்போ நம்ம ஏலக்காயும் சர்க்கரையும் மிக்சியில் அடித்து அதை சலிச்சு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ பாருங்க, இப்படி தொட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கை ரெண்டுல ரொம்ப ஒட்டக்கூடாது, லேசா பிசு பிசுன்னு இருந்தா மட்டும் போதுங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம மாவு வந்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கலாங்க. இப்போ எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கிட்டோங்க. அடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இதுக்கு ரொம்ப காஞ்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றொன்னா எடுத்து போட்டுக்கலாங்க. அதிகமாக போட்டுறக்கூடாது, ஒரு 5 உருண்டை 6 உருண்டை மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வரவும் நம்ம எடுத்துடணும். தீ வந்து மிதமான இதில் இருக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாதுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, வெடிப்பு இல்லாமல் நம்மளுக்கு குண்டு குண்டு குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம்.
இப்போ ஒரு 1 hour ஊறட்டுங்க. இது ஓவர் நைட் ஊறினா இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ 1 hour ஊறின பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. குலோப்ஜாம் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.